வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். நம்ம மில்க் பாக்கெட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிற அந்த சின்ன ஐஸ் கியூப் உங்க முகத்தையே டோட்டலா மாத்த போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாங்க. ஐஸ் கியூப்ஸ முகத்துல தேய்க்கிறதுனால என்னென்ன மேஜிக் நடக்கும், இதை யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும், ஆயுர்வேதம் இத பத்தி என்ன சொல்லுது, மாடர்ன் சயின்ஸ் இதை எப்படி பாக்குதுன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நடுவுல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். சோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மில்க் பாக்கெட் ஃபேமிலி. நாம ஏன் காசு கொடுத்து பார்லர் போறோம்? ஸ்கின் க்ளோ ஆகணும், ரொம்ப பிரைட்டா தெரியணும்னு தானே. ஆனா வெறும் ஐஸ் கியூப் வச்சே அதே எஃபெக்ட ஈஸியா கொண்டு வர முடியும். சயின்டிபிக் ரீதியா பார்த்தோம்னா ஐஸ் கியூபை நீங்க உங்க முகத்துல அப்ளை பண்ணும்போது வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது உங்க ரத்த நாளங்கள் சுருங்கி விரியும். இதனால பிளட் சர்க்குலேஷன் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் நல்லா பாஞ்சாலே முகம் தானாவே பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம வெயில்ல போயிட்டு வந்தா வர்ற அந்த சன்பர்ன், இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம், அப்புறம் இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருப்பு வளையம் எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி டீடைலா பாப்போம். முதல்ல போர் ரிடக்ஷன். அதாவது சில பேருக்கு முகத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி போர்ஸ் பெருசா இருக்கும். அதுல அழுக்கு சேர்ந்துதான் பருக்கள் வரும். ஐஸ் கியூப் போடும்போது அந்த போர்ஸ் சுருங்கி உங்க ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா மாறும். ரெண்டாவது விஷயம் இன்ஸ்டன்ட் க்ளோ. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போகணும், ஆனா முகம் ரொம்ப டல்லா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணிட்டு மேக்கப் போட்டீங்கன்னா அந்த மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். முகமும் செம்ம பிரைட்டா தெரியும். இதனாலதான் பெரிய பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ் கூட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர்ல முகத்தை டிப் பண்ணுவாங்க. ஆயுர்வேத முறைப்படி பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பித்த தோஷம் அதிகமாகும் போதுதான் முகத்துல ஹீட் அதிகமாகி பருக்கள், பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஐஸ் கியூப் அந்த பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்க முகத்தை கூலா வச்சுக்கோ. இது ஒரு நேச்சுரல் கூலண்ட். அதே சமயம் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஐஸ் கியூப் தேய்க்கிறதுனால உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புது செல்ஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனாலதான் இத ஸ்கின் வைட்டனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம், ஐஸ் கியூப் போட்ட உடனே நீங்க வெள்ளையாயிட மாட்டீங்க. ஆனா உங்க நேச்சுரல் ஸ்கின் டோன் ரொம்ப பிரைட்டாவும் ஹெல்த்தியாவும் மாறும். இப்போ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இது அதிகப்படியான எண்ணெயை சுரக்க விடாம தடுக்கும். அப்புறம் பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிம்பிள் மேல லைட்டா ஐஸ் வச்சா அதோட வலி குறையும், வீக்கமும் அடங்கும். ஆனா யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா? உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தாலோ அடிக்கடி சளி பிடிக்கும்னாலோ இதை ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க டைரக்டா ஐஸ முகத்துல வைக்க கூடாது. ஒரு மெலிசான காட்டன் துணியில சுத்தி தான் யூஸ் பண்ணணும். இல்லனா ஸ்கின்ல ஐஸ் பர்ன் வர வாய்ப்பு இருக்கு. எந்த டைம் பெஸ்ட்னு கேட்டா காலையில தூங்கி எழுந்த உடனே பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா தூங்கி எழும்போது முகம் கொஞ்சம் வீக்கமா இருக்கும், அதாவது பஃபினஸ் இருக்கும். அந்த டைம்ல ஐஸ் மசாஜ் பண்ணா முகம் ஃப்ரெஷ்ஷா மாறும். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ண முகத்துல இதை செஞ்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்குள்ள நல்லா இறங்கும். இதை நீங்க டெய்லி பண்ணலாம். ஆனா ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு மேல பண்ணாதீங்க. நம்ம மில்க் பாக்கெட் ஃபேமிலிக்கு இன்னொரு சூப்பர் டிப்ஸ் சொல்றேன். வெறும் தண்ணிய மட்டும் ஐஸ் கியூபா ஆக்காம அதுல கொஞ்சம் ரோஸ் வாட்டர், கத்தாழை ஜெல் இல்லனா தக்காளி ஜூஸை கலந்து ஐஸ் கியூப் செஞ்சு பாருங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்கு சாறை எடுத்து ஐஸ் கியூப் செஞ்சு தேய்ச்சா அந்த கருவளையும் காணாம போயிடும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனா கன்சிஸ்டன்சி முக்கியம். வாரம் ஒரு நாள் பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல வர மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. முக்கியமான விஷயம், ஐஸ் கியூப் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது. ரொம்ப மென்மையா சர்க்குலர் மோஷன்ல, அதாவது வட்ட வடிவுல மசாஜ் பண்ணணும். கண்ணை சுத்தி பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கழுத்து பகுதிக்கும் சேர்த்து பண்ணுங்க, அப்பதான் ஈவனா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைலா இந்த சயின்டிபிக் விஷயங்களை பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாமே தெளிவா தெரியணும் இல்லையா? நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் அப்படிங்கிற புரோட்டீன் தான் நம்ம ஸ்கின்னை இளமையா வச்சுக்க உதவுது. ஐஸ் மசாஜ் பண்ணும்போது அந்த கொலாஜன் உற்பத்தி அதிகமாகுது. இதனால வயதான தோற்றம் வராம தடுக்கும். அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. சுருக்கங்கள் சீக்கிரம் வராது.
அப்புறம் இந்த ஓபன் போர்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஐஸ் கியூப் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் கியூப் வச்சு மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் பிரைமர் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா உங்க முகம் ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க, ஐஸ் கியூப் தேய்க்கிறதுனால ஸ்கின் வைட்டனிங் ஆகுமான்னு. சயின்டிபிக் ரீதியா பார்த்தா இது உங்க மெலனின் அளவை மாத்தாது. ஆனா உங்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முகத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுனால முகம் முன்ன விட ரொம்ப பிரைட்டா ஒரு நேச்சுரல் க்ளோவோட இருக்கும். அதனாலதான் இது ஸ்கின் வைட்டனிங் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஆயுர்வேதத்துல குளிர்ச்சியான பொருட்கள் முகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சந்தனம் கலந்த தண்ணிய ஐஸ் கியூபா மாத்தி யூஸ் பண்ணா முகத்துல இருக்கிற சூடு தணியும். ரொம்ப ஐஸ் கட்டியா அப்படியே தேய்க்கிறது சில பேருக்கு பயமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் எடுத்து அதுல முகத்தை 5 செகண்ட் டிப் பண்ணி எடுக்கலாம். இத ஐஸ் வாட்டர் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே பலனை தான் கொடுக்கும். ஆனா ஒன்னு மில்க் பாக்கெட் ஃபேமிலி, எதையும் அளவுக்கு அதிகமா பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேல ஐஸ் ஸ்கின்ல வச்சிருந்தா அது ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். சோ லிமிட்டா பண்ணுங்க. அப்புறம் அந்த ஐஸ் கியூப் ட்ரேயை கிளீனா வச்சுக்கோங்க. ஏன்னா மத்த பொருட்களோட வாசனை இல்லனா பாக்டீரியா அந்த ஐஸ்ல இருக்க கூடாது. உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்தா ஐஸ் கியூப் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம ஒரு நல்ல ஆயில் இல்லனா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஐஸ் போடும்போது ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆயிலி ஸ்கின் காரங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா சீபம் சுரப்பை இது கட்டுப்படுத்தும். பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் ஐஸ் வைக்காதீங்க. லைட்டா ஒத்தி எடுங்க போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்க ஸ்கின்னை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மில்க் பாக்கெட் ஃபேமிலில இன்னும் நீங்க இணையலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நிறைய வரப்போகுது. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு பதில் சொல்வேன். உங்க ஸ்கின் டைப் என்ன, உங்களுக்கு இந்த ஐஸ் கியூப் மெத்தட் செட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. சரி, இப்ப இன்னும் சில சீக்ரெட் ஹேக்ஸ் பத்தி பேசலாம். ஏன்னா வீடியோவோட லென்த் முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற விஷயங்களும் முக்கியம். ஐஸ் கியூப்ல கிரீன் டீ கலந்து செஞ்சு பாத்திருக்கீங்களா? கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க ஸ்கின்னை பொலிவாக்கும். அதே மாதிரி குங்குமப்பூ கலந்த தண்ணியை ஐஸ் கியூபா செஞ்சு யூஸ் பண்ணா முகம் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் வேற வேற வடிவுல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாம அதை ஐஸ் கியூப் மூலமா ஈஸியா பண்றோம். சயின்ஸ் படி பார்த்தா கோல்டு தெரப்பி அப்படிங்கிறது இப்ப ரொம்ப பாப்புலர். பெயின் ரிலீஃப்க்கு மட்டும் இல்லாம பியூட்டிக்கும் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. முக்கியமா அண்டர் ஐ பேக்ஸ், அதாவது கண்ணுக்கு கீழே இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஐஸ் கியூபை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்ல. நீங்க காலையில லேட்டா எழுந்தாலும் சரி, இல்ல நைட்டு சரியா தூங்கலனாலும் ஒரு ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணா போதும். நீங்க நல்லா தூங்கி எழுந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். யாரெல்லாம் தவிர்க்கணும்னு இன்னொரு முறை சொல்லிடுறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ரொம்ப மெலிசான ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது நரம்புகள் வெளியே தெரியற மாதிரி இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி முகத்துல ஏதாவது பெரிய காயங்கள் இல்லனா இன்ஃபெக்ஷன் இருந்தா ஐஸ் வைக்காதீங்க. அது இன்ஃபெக்ஷனை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிற எல்லாரும் இதை தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மில்க் பாக்கெட் ஃபேமிலி. உங்க அன்பு தான் எங்களை இன்னும் நிறைய வீடியோக்கள் போட தூண்டுது. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.